வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது, இன்னைக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துக்குது நம்மளுக்கு. பணம் இல்லாதவன் பிணத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்போது ஏதோ ஒரு வகையில் இந்த பணத்தை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். அப்போது சம்பாதித்த பணம் உழைக்கிறோம், கடுமையாக உழைக்கிறோம், அந்த பணம் நமக்கு தங்கிறதில்ல. ஏதோ ஒரு வகையில் ஒரு செலவு வந்து விரைய செலவாகவே ஆகிட்டு இருக்குது. அதுவும் இந்த நம்மளுடைய ஜாதக ரீதியாக இந்த 6, 8, 12 தசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா விரயங்கள் பலமாக இருக்கும். மருத்துவ செலவுகளும் நம்மளுக்கு கூடி வரும். அப்போது அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தெய்வ வழிபாட்டை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது நம்மளுக்கு கொண்டுக்கிட்டு அதை கிட்ட வரக்கூடிய நிலைமையை அது கொடுக்காது. எவ்வளவோ தெய்வங்களை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கூட தெய்வத்துடைய கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கிறது குறையும் அந்த சமயத்தில். அப்போது இந்த தெய்வ கடாட்சத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, பொருளாதாரத்தை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறது, இந்த பணம் நம்ம விட்டு கை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது, அதாவது அசுப விரயங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில சங்கல்பங்கள் மூலியமா இதை நம்மளால் தக்க வச்சுக்க முடியும். தினந்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில் காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த சங்கல்பத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய பொருளாதார நிலைமை வீட்டுக்குள்ளே மாறுறத நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய சிரமத்தில் இருந்தாலும் சரி, எந்தவித உதவியும் கிடைக்காம இருந்தாலும் சரி, இந்த சங்கல்பங்களை சொல்ல சொல்ல மற்றவங்களுடைய உதவிகளும் இல்லை நம்மளுக்கு தொழில் மூலியமா நல்ல ஒரு வருமானங்களும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பணம் நம்ம இடத்துல வந்து சேரும். தெய்வங்கள் நம்மளுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேண்டுதலை வைக்கிறோம், அதில் குறையில்லை. ஆனால் அது ஏற்றுக்கூடிய தன்மை நம்மளுக்கு வேணும். அப்போது திரும்ப திரும்ப இந்த சங்கல்பங்களை நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய நிலைமை, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய வசிய சக்தி, நம்மளுக்குன்னு தனிய வசிய சக்தி உண்டாகும். இந்த சங்கல்பங்களை நம்ம சொல்ல சொல்ல மிகப்பெரிய சங்கல்பங்கள், மந்திர உச்சாடனங்கள் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் இது மிகப்பெரிய நன்மையை கொடுத்துருக்கு பல பேருக்கு. இப்போ இங்கே நம்மளுடைய பாலாபீடத்தில் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த சங்கல்பங்கள் 108 முறை சொல்லப்படுது. அங்கே கலந்துக்கக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கிறதாகவும் பொருளாதாரம் கொஞ்சம் மேம்பட்டிருக்கிறதாகவும் உடனே நம்மளுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. சிறுக சிறுக கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பொருளாதாரத்தை அது உயர்த்தி கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடியது. இப்போது இது எல்லாருமே இங்கே வந்து தான் செய்யணுமா அப்படிங்கிறது இல்லை. அவங்கவங்க வீட்டில் இருந்த மாதிரியே செஞ்சுக்கலாம். இந்த மந்திரங்கள் ஒரு சாருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதற்காக இந்த வீடியோ. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அப்படிங்கவங்க தவறாமல் இதை செய்ய சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியங்கள் நம்மளுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, எந்த விஷயங்களும் நம்மளுக்கு நல்லதாகவே நடக்க மாட்டேங்குது, ஒரு 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 பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை நம்மளுக்கு உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சொல்கிறவங்களுக்கும் இந்த சங்கல்பம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. எப்போவுமே ஒரு மந்திரங்களாகட்டும், ஒரு சங்கல்பங்களாகட்டும் ஆத்மார்த்தமாக சொல்ல சொல்ல, திரும்ப திரும்ப ஒரு வார்த்தைகளை நம்ம சொல்ல சொல்ல அதுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு அப்படிங்கன்னு முன்னோர்கள் நம்மளுக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த
தனாகர்ஷண சங்கல்பம் அப்படிங்கிறத நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை அறையில், உங்களோட பூஜை அறை இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஒரு இடத்துக்கு, சுத்தமான இடத்துக்கு ஒரு விரிப்பு விரித்து ஒரு பலகையில், மணப்பலகையிலையோ அல்ல ஒரு ஒரு தட்டுலேயோ ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கலாம். அதாவது பூஜை அறை இருக்கிறவங்க பூஜை அறையிலே செஞ்சுக்கலாம், இல்லாதவங்க ஒரு சின்ன தட்டில் ஒரு தீபம். இந்த தீபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மகாலட்சுமியோட அம்சம். இந்த தீபத்தில் நீங்கள் என்ன நினச்சி அந்த தீபத்தை பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தீபத்தில் தெய்வம் ஆகர்ஷணமாகும். உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், இல்லை இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். எந்த தெய்வத்தை நீங்கள் நினச்சி அந்த தீபத்தை பார்க்குறீங்களோ, இந்த சங்கல்பத்தை சொல்ல சொல்ல அந்த தீபத்துக்குள்ளே அந்த தெய்வம் ஆவகமாகும். அப்போது இது இந்த சர்வவசிய தனகார்ஷண சங்கல்பம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வலிமையை கொடுக்கக்கூடியது. இந்த தீபத்தை ஏற்றி வச்சு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் காலையில் 6 to 7 அல்லது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது 4:30 to 6 இதில் செய்கிறது இன்னும் பலமானதாக இருக்கும். பூஜை அறையில் அமர்ந்துக்கிட்டோ இல்லை ஒரு தீபம் முன்னாடி ஏற்றி வச்சுக்கிட்டோ குத்து விளக்கு வச்சுக்கிறது. 5 தீபம் ஏற்றுறது இன்னும் பலம். நான் சொல்கிறது 5 தீபம் இல்லை, குத்து விளக்கு இல்லை, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு தீபம் போதும். குத்து விளக்கு இருக்கிறவங்க அந்த சாமி முன்னாடி அந்த குத்து விளக்கை பஞ்சமுக தீபம்னு சொல்லுவாங்க, 5 தீபத்தை ஏற்றி, சாதாரண நல்லெண்ணெய் போதும், பஞ்சு திரி போதும், இதை ஏற்றி வச்சு கொஞ்சம் மல்லிகைப்பூ இல்லை ஒரு 54 அந்த 5 ரூபா காசு இருக்கு இல்லைங்களா, இந்த காசை பூவோடு சேர்த்து அந்த தீபத்துக்கிட்ட இதை சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒரு 54 முறை இதை நம்ம சொல்லலாம். 54 முறை சொல்ல முடியல, டைம் இல்லை அப்படின்னா ஒரு 9 முறையாவது நம்ம அதை சொல்லணும். இந்த தன்னாகர்ஷண சங்கல்பம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டு வர உங்களுடைய பொருளாதாரம் மேன்மை அடைகிறத கட்டாயம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மந்திரங்கள் வெளியே எல்லா பக்கம் இருக்குது, நெட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு வேலை இல்லைன்னா அந்த மந்திரத்தை சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஆத்மார்த்தமாக நம்முடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த தீபத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய தீபம், உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க அந்த தெய்வம் நிறைஞ்சிருக்கிறப்போ எந்தவித சலனங்களும் இருக்கக்கூடாது. மனசுக்குள்ளே எந்தவித கவலைகளும் ஓடக்கூடாது. எந்தவித பிரச்சனையும் மனசுக்குள்ளே கொண்டுகிட்டு வர வேண்டாம். எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, எனக்கு இன்னையோட எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது, இதை செய்ய செய்ய என்னுடைய பலம் கூட போகுது, எனக்கு பொருளாதாரம் நிறைய வரப்போகுது, எனக்கு தொழிலில் மிகப்பெரிய வருமானங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த சங்கல்பத்தை நம்ம தொடங்கணும். ஒவ்வொரு காசா அந்த விளக்கு பக்கம் பூவோடு சேர்த்து எடுத்து வைக்கணும். இந்த மந்திரங்கள் முடியும் போது இந்த மந்திரங்கள் ஓம் ஸ்ரீயும் ஐயும் க்ளீயும் சவ்வும் சந்திரலட்சுமியே நமக, க்ரம் க்ரீம் ஸ்வர்ணலட்சுமியே நமக, வங் சங் டங் ரிங் வீரலட்சுமியே நமக, ஓம் ஹம் சர்வ பாக்கியலட்சுமியே நமக, நவ்வும் மவ்வும் நடுவெழுத்தாகிய சூரியலட்சுமியே நமக, தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற ஜர்வ ஜீவ பிராணிகளுக்கும் உன்வசமானார் போல் எங்கள் குடும்ப வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாக இப்படி சொல்லி முடிக்கணும். குடும்பத்தோட செய்கிறவங்களுக்கு அந்த நாகலோகத்தில் உண்டாகிற சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசமானார் போல் என் வசமாக அப்படின்னு சொல்லிக்கலாம். குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு நாகலோகத்தில் உண்டாகிற சர்வ ஜீவ பிராணிகளும் எங்கள் குடும்ப வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாக அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணி ஒரு 5 ரூபா காயின்ஸு பூவோடு சேர்த்து அந்த தீபத்து பக்கம் கீழே வைக்கலாம். இப்படி
54 முறை சொல்லும் போதும் இல்லை 9 முறை சொல்லும் போதும் இதனுடைய பலம் கூடிக்கிட்டே போகும். இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் உருப்பெற்று மிகப்பெரிய நன்மைகளை நம்மளுக்கு கட்டாயம் தந்துக்கிட்டு இருக்கு. சரி, இது உடனே ஒரு 4 நாளைக்கு செஞ்சால் ரெடி ஆயிருமா, இது முடிஞ்சோடனே அடுத்தது பணம் காசு நிறைய வந்துருமா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். கட்டாயம் சிறுக 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 உங்கள் பிரச்சனைகளை அதுவாகவே தீரும். பொருளாதாரம் மூலியமாகவும் இல்லை தெய்வங்கள் நம்மளுக்கு துணை இல்லை, தெய்வத்துடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சங்கல்பம் மூலியமா தெய்வங்கள் அவசியமாகும். இந்த மந்திரங்களை சொல்லி பார்த்துட்டு குறைஞ்சது தினமும் காலையில் நேரம் இருக்கிறவங்க சொல்லிடலாம். அந்த 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம், அல்லது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த உரையில் சொல்லக்கூடிய இந்த சங்கல்பங்கள் மிகப்பெரிய வலிமை பெற்று பிரபஞ்சத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை அப்படியே பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. இது முன்னாடி மகாலட்சுமி படம் வச்சுக்கலாம், எந்த படம் வீட்டில் இருக்குதோ அந்த இடத்துக்கு வைக்கலாம், அல்லது தெய்வம் இருக்கிற பக்கம் ஒரு குத்து விளக்கு ஏற்றி வச்சு, பஞ்சமுக குத்து விளக்கு ஏற்றி வச்சு இந்த சங்கல்பத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கை முறை மாறுறத நீங்களே பார்க்கலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.